உதயிடம் பேசிய தொழிலதிபர் ரஜினி சொன்னதும் குறுகிய ஸ்டாலின். எடப்பாடியும் வந்துட்டாரே, அப்போ அதுதானே. இதுபோன்ற முக்கிய அரசியல் அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது முழு தகவலை பார்க்கலாம். தமிழக அரசியலில் எதிர்பாராத பல திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. விஜயை ஆட்சி அமைக்க முடியாத சூழலை தமிழக கவர்னர் ஆஷுவியூட் ஆர்லேகர் சட்ட ரீதியாக தமக்கு முன்னால் இருக்கும் பாயிண்டுகளை பயன்படுத்தி கேம் ஆடிக்கொண்டிருந்தாலும் இதற்கு பின்னால் பாஜக இருந்து வருகிறது என்பது அரசியலின் ஆழத்தை அறிந்தவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜக மட்டுமல்ல, திமுக, அதிமுகவும் மறைமுக காய்களை நகர்த்துகின்றனர். விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும், அதன் மூலம் திமுகவின் அரசியல் செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்றுதான் துவக்கத்தில் திட்டமிட்டது பாஜக தேசிய தலைமை. ஆனால் காங்கிரஸை தனது கூட்டணியில் விஜய் இணைத்துக் கொண்ட பிறகு பாஜகவின் திட்டத்தில் மாற்றம். விஜயும் காங்கிரசும் இணைந்து ஆட்சி அமைத்தால் விஜயின் செல்வாக்கை வைத்து தமிழகத்தில் காங்கிரஸ் அரசியல் வளர்ச்சியை அடையும். அது 2029 நாடாளுமன்ற தேர்தலில் 39 சீட்டுகளை கைப்பற்றவும் இந்த கூட்டணியால் முடியும். அந்த வகையில் காங்கிரசின் வளர்ச்சியை பாஜக விரும்பவில்லை. அதனாலேயே தவக ஆட்சி அமைப்பதற்கு திரை மறைவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. தவக ஆட்சி அமைப்பதற்கு திரை மறைவு வேலை, அதன் ஒரு கட்டம்தான் திமுக ஆதரவுடன் நீங்கள் ஆட்சி அமைக்க முயற்சியுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதித்திருக்கிறது பாஜக. இது தொடர்பாக எடப்பாடியுடன் பியூஷ் கோயலும் எடப்பாடியின் மகன் மிதுனுடன் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவும் விவாதித்துள்ளனர். இதனை அடுத்து உதயநிதியின் பார்வைக்கு இந்த யோசனைகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் உதயநிதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதற்கு யோசனை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா இவ்வளவு பெரிய முடிவு கலை தலைவர் ஸ்டாலின் தான் எடுக்க முடியும். அவரிடம் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உதயநிதி. அதன்படி ஸ்டாலின் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் அதிமுக தரப்பிலிருந்து வரும் யோசனைகளை உதயநிதி தெரிவிக்க அதற்கு ஸ்டாலின் சம்மதிக்கவில்லை. பிடிவாதமாக மறுத்துவிட்டார். ஆனால் ஸ்டாலினுக்கு குடும்பத்திடமிருந்து அழுத்தம் அதிகரித்தபடி இருந்தது. இந்த நிலையில் ஸ்டாலின் ஏற்க மறுக்கிறார் என்கிற தகவல்களை பியூஷ் கோயலுக்கு தெரியப்படுத்தினார் எடப்பாடி. அதேபோல ஜெய்ஷா தனது தந்தை அமித்ஷாவிடம் ஸ்டாலினின் நிலைப்பாட்டை விவரித்துள்ளார். பாஜக வேறு ஒரு ரூட்டில் திட்டமிட்டது. இப்போதுதான் பாஜக வேறு ஒரு ரூட்டில் திட்டமிட்டது. உடனே ரஜினியிடம் பேசி ஸ்டாலினை சந்தியுங்கள் என பாஜக தலைமை கேட்டுக்கொள்ள திடீரென ஸ்டாலினை சந்தித்தார் ரஜினிகாந்த். இதில் பல விஷயங்கள் பேசப்பட மெல்ல மெல்ல மெல்டாகினார் ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சி அமைக்க முன்வரும் பட்சத்தில் எடப்பாடிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் மனநிலைக்கு வந்தார். அதனையடுத்து திமுக ஆதரித்தால் மட்டும் அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைத்து விடாது, திமுக கூட்டணி கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும், அதிமுக கூட்டணி கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என விவாதங்கள் நடந்திருக்கிறது. உடனே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்களை அழைத்து உங்கள் நிலைப்பாடு என்ன என்று ஸ்டாலின் கேட்க, கூட்டணிக்கு நீங்கள் தான் தலைவர், நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஒத்துழைக்கிறோம் என சொல்லிவிட்டு வந்தனர். ஆனால் விசிகவை பொறுத்தவரைக்கும் பாமக இருக்கும் கூட்டணிக்குள் விசிக இருக்காது எனும் முடிவில் இருக்கிறார். ஆனால் திமுக மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்தால் பாமக விஷயத்தில் என்ன சமரசம் செய்து கொள்வது என இன்று நடக்கவிருக்கும் விசிக உயர்நிலை கூட்டத்தில் திருமாவளவன் விவாதிக்கவிருக்கிறார். இந்த சூழலில்தான் திமுக எம்எல்ஏக்களின் கூட்டத்தை கூட்டி எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்க கட்சி தலைவருக்கு ஸ்டாலின் அதிகாரம் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் உள்ளார்ந்த விஷயங்களை ஆராய்ந்தால் அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு தருவது என்பதாகவே இருக்கிறது. அந்த வகையில் விஜயை முதல்வராவதை தடுக்க அதிமுக திமுக கைகோர்க்கிறது என்கிற செய்திகளால் திமுக அதிமுகவில் உள்ள உண்மையான இரண்டாம் நிலை தலைவர்கள் இப்படிப்பட்ட உறவு உருவாவதை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அதிமுகவை ஆதரிக்கலாம், குறிப்பாக அதிமுகவை ஆதரிக்கலாம் எனும் திமுகவின் நிலைப்பாட்டில் கனிமொழி, ஆயுராசா மற்றும் எம்எல்ஏக்கள் பலர் உடன்பாடில்லாமல் இருக்கின்றனர். அதிமுகவை ஆதரிப்பதை திமுக தொண்டர்களே ஏற்க மாட்டார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் மக்களிடமிருந்து நாம் அந்நியப்பட்டு நிற்போம் என்ற அளவில் எதிர்ப்புகள் இருந்து வருகிறது. அதேபோல எதிர்மனநிலை அதிமுக எம்எல்ஏக்களிடமும் இரண்டாம் நிலை தலைவர்களிடமும் இருக்கிறது. பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் முகாமிட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களிடம் எடப்பாடி பேசும்போது திமுக ஆதரவுடன் நாம் ஆட்சி அமைப்பது பொருந்தா உறவாகவே பார்க்கப்படும். இதன் மூலம் மக்களிடம் இன்னும் வெறுப்பினை நாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். தவகவை ஆதரிப்பதுதான் சரியாக இருக்கும். தவகவை ஆதரித்தால் மக்களிடம் அதிமுகவின் இமேஜ் உயரும் என்று பல எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியின் கான் அசைவில் அதிமுகவும் திமுகவும் எடுக்கும் இந்த திடீர் மாற்றங்கள் இரு கட்சிகளின் எதிர்கால அரசியலுக்கு உகந்தது அல்ல என்றே அரசியல் விமர்சகர்களிடம் எதிரொலிக்கிறது.